நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானுடைய தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட அந்த விடயம் சார்ந்து முன்கூட்டியே அவருடைய மரணம் சார்ந்து ஒரு திட்டமிடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயமும் இது சார்ந்து இஸ்ரேல் ஒரு தகவலை வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனியை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட இந்த தாக்குதல் மற்றும் அதுக்கான திட்டமிடல்கள் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி ஹமேனியை படுகொலை செய்வதற்கான இலக்கை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடந்த நவம்பர் மாதமே நிர்ணயித்திருந்ததாக சொல்லப்படுகின்றது. இது குறித்து பல விடயங்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஹமேனியினுடைய கொலை செய்வதற்காக ராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில், அதாவது ஜூன் மாதம் அளவுல முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இது குறித்து பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல அலி கமேனியை கொலை செய்வதற்கான ராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் 2026ஆம் ஆண்டினுடைய நடுப்பகுதியில முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அது திட்டமிட்டு செய்தார்கள் என்ற விடயமும் இங்கு முன்னெடுக்க சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே ஈரானுக்குள் வெடித்த மக்கள் போராட்டம் மற்றும் உள்நாட்டு அமைதியின்மை காரணமாக இந்த திட்டம் முன்கூட்டி நடைமுறைப்படுத்தப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். ஈரானின் உள்நாட்டு நெருக்கடியை பயன்படுத்தி ஈரான் இஸ்ரேல் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டதாகவும், இதன் காரணமாக இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்துக்கு இடையில இந்த திட்டம் முன்னெடுத்து நிறைவு பெற வேண்டும் என்ற விடயம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு சொல்லி இருந்தார்கள். அதன் பின்னணிதான் அலி கமேனியினுடைய மரணம் சாத்தியமானது. திட்டமிடல்கள் என்பது அங்கு பலத்த சரியான ஒரு நகர்வாக இருந்தது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது, இன்னொரு பக்கம் தஞ்சம் கோரி இருக்கக்கூடிய ஈரானுடைய போர்க்கப்பல்கள் திரு மலையில் கண்டம் என்கின்ற விடயமும் கண்டம் வருமா என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது போரியல் கலையின் சமச்சீரற்ற வகையில இங்க இருக்கின்ற நிலையில முக்கிய இடமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் போர்க்களங்களுக்கு ஏறக்குரிய இவ்வாறான ஒரு பின்னணியில தான் ஈரான் மேற்பார்த்த மத்திய கிழக்கின் மோதல் களம் இன்று 7வது நாளாக இடம்பெறுகிறது. இந்த சமச்சீரற்ற போர்க்களமானது மிக பலமான தரப்புடன் ஒப்பிட்டு ரீதியில அந்த அளவுக்கு பலமில்லாத தரப்புகள் திறமையான கருத்து வெளிப்படுத்தும் போது போர்க்குணம் சார்ந்த யுத்திகள் சார்ந்திருந்தது. அதுல ஈழத்தமிழர்களின் தரப்பில 1987 இந்திய படை புலிகளுடன் போரிட்டது போன்ற உதாரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வளைகுடாவில் அந்த வகையில பெரும் செலவீனமான ஒரு போரை அமெரிக்காவும் இஸ்ரேல் நடத்தினாலும் பல $100 செலவுகளுடன் உருவாக்கப்படும் ஈரானிய ஆளில்லா வான்கலங்கள் வளைகுடாவில், அதாவது அமெரிக்க நிலையில் உள்ள $1,000,000 பெறுமதி கொண்ட தளபாடங்கள் பெரும் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கு நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்க்கப்பல்களுக்கு திருமலையில கண்டனங்கள் வருமா இல்லையா என்ற விடயம் சார்ந்து நிறைய நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை விட நாங்கள் பார்க்க வேண்டிய தேவைகள் நிறையவே இருக்கிறது. உண்மையிலேயே இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இந்த போரினுடைய நகர்வுகள் சார்ந்து பல விடயங்கள் வெளிவருகின்றது. பதட்டமான நிலைப்பாடு என்பது காணப்படுகிறது. ஆனால் சுமூகமான பேச்சுவார்த்தை என்பது இடம்பெறாது என்பதுதான் இருக்கக்கூடிய மிக முக்கிய நகர்வாக இருக்கிறது. பல விமான சேவைகள் முடங்கி இருக்கின்றது. பல பேருடைய அன்றாட வாழ்க்கை முடங்கி இருக்கின்றது. இப்படி நிறைய விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருமா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவார்களா இல்லையா என்பது சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது, இன்னொரு பக்கம் போனால் ஈரான் கப்பலுக்கு அழைப்பு விடுத்த கடற்படை தளபதி அமைதி காக்கும் இந்தியா என்கின்ற வகையிலான இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இலங்கையின் கடற்படை தளபதியும் விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் என்றும், அவர் வாய்வார்த்தையாக இலங்கைக்கு வாருங்கள் என ஈரான் தரப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ற விடயத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பதசாநாயக்க குற்றம் சுமத்தி இருக்கிறார். இது தொடர்பில் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்துல பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆர்ப்பாட்ட காலத்துல இந்தியாவுக்கு எதிராக என்ன சொன்னீர்கள் என்று தெரியும், ஆனால் இன்று இந்தியாவுக்கு எதிராக அரசாங்கத்தில் உள்ளவரும் கதைக்க மாட்டார்கள் என்ற விடயம் எல்லோருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. அதாவது ஈரானுடைய கேள்வி பதில் விடையில தான் இந்த விடயம் சொல்லி இருக்கிறார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே கடற்படை பயிற்சி முகாம் நமது நாட்டில் நடைபெற்றிருக்கின்றதா,
விசாகப்பட்டினத்துல கடந்த மாதம் 18ஆம் தேதி இந்த பயிற்சி நடைபெற்றிருந்தது. தற்போது இந்தியாவுடன் தோளில் கையை போட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கின்றது என்பது தெரியவில்லை என்ற விடயம் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். இது சார்ந்து பல நகர்வுகள் போகின்றது. ஆரம்பத்தில் இந்தியாவுடைய இலங்கை பல வகையான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்திருந்தாலும் இனி வருகின்ற காலத்துல இந்தியா என்ன செய்தாலும் இலங்கை ஆமா ஆமா என்ற ஒரு ஆமான் சொல்லுகின்ற நிலைப்பாடு மாத்திரமே இருக்குமே ஒளி அதற்கு எதிர்த்து பேச வேண்டிய விடயம் என்பது இங்கு எழாது என்றதை தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இலங்கைக்கு இந்தியா செய்த உதவிகள் ஏராளமானது. அவ்வளவுக்கான ஒப்புதல்களும் இருக்கக்கூடிய உடன்பாடுகளும் இருக்கக்கூடிய வாக்குகளும் அதே போல அவர்களுடைய உறுதிமொழிகள் என்பது இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய நட்புறவு அந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது என்ற சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையில என்ன நடக்க போகின்றது, சர்வதேசம் என்ன பதில் சொல்ல போகிறது, அமெரிக்கா என்ன தேர்வை சொல்ல போகுது, டொனால்டு ட்ரம்ப் என்னதை செய்ய போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகளை மற்றும் ஒரு பதிவூடாக சந்திப்போம். வணக்கம்.